எல்லா பயிர்களுக்கும் பழங்கள், காய்கறிகள், பூக்கள் 3க்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மெக்னீசியம் மற்றும் போரான் சத்து. மெக்னீசியம் மற்றும் போரான் சத்து அது நம்மகிட்ட எங்கே இருக்குது? எருக்கலையில் இருக்குது. 200 லிட்டர் தண்ணியில் ஒரு 30 எருக்கலை செடியை பாதியாக உடைக்கிறோம். உடச்சி குட்டி குட்டியாக நறுக்கிறோம். அள்ளி உள்ளே போடுறோம். 5 நாள் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச இலையை அழுகுனதுக்கப்புறம் மேலே இருக்கிறத எடுத்து கீழே போடுறோம். இருக்கக்கூடிய தண்ணியை 5 லிட்டருக்கு 5 லிட்டர் கலந்து மேலே தெளிக்கலாம். அப்படியே எடுத்து கீழே ஊற்றலாம். இல்லைங்க எங்கள் ஊரில் எருக்கலை கிடைக்காது, சிவப்பு எருக்கோ வெள்ளை எருக்கோ எனக்கு கிடைக்கல. இப்போ நான் என்ன செய்யணும்னா உரக்கடைகளில் கூட நம்ம அங்கக வேளாண்மையில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பொருள் இருக்குங்க. அது என்னென்னா திரவ வடிவிலான போரான், சோலுபார் அப்படின்னு சொல்லுவாங்க. SOLUBOR சோலுபார்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 மில்லி கலந்துக்கலாம். இது கலக்கணும். ஏன் இது கலக்கணும்? ஒன்று எருக்கலை கரைசல் கொடுக்கணும் அல்லது இது கொடுக்கணும். தென்னையில் தேங்காயோட சைஸ் எனக்கு பெருசாக கிடைக்கணும், முறையான வடிவம் இருக்கணும், தேங்காயோட வடிவம் இருக்கணும், பெருசாக இருக்கணும், ஓடு பெருக்கணும், உள்ளே இருக்க சதைப்பற்று பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களோட இதை சேர்த்துக்கலாம். எருக்கலை சேர்த்துக்கலாம். எருக்கலை கரைசலை கீழே கொடுக்க 1.5 மாதத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அடுத்த வெட்டில் நீங்கள் வித்தியாசம் பார்க்கலாம். அதே மாதிரி ஐயாவுக்கு கொய்யால